தாயார் உள்ளே விடுவாங்க பெருமாளையே. பெருமாள் உள்ளே வந்தோடனே பெருமாள் சார்பில் இருக்கவங்க பண்டாரிகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்துவாங்க அந்த இடத்துல. அப்புறம் முதல் ஏகாந்தம் தொடங்கும். அப்புறம் தளிகை முடிஞ்சதும் திருவந்திக்காப்பு, அதுக்கப்புறம் அதாவது சேர்த்தி மண்டபத்தில் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம் ஆரம்பமாயிடும். இது வந்து சுமார் ஒரு 2-3 மணிக்கெல்லாம் பொதுஜன சேவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ராத்திரி 10 மணி வாக்கில் சின்ன பெருமாள் திருமஞ்சனம் நடக்கும். அப்புறம் கொள்ளிடத்துலேருந்து தீர்த்தவாரி அதில் வந்து முதல்ல புண்ணியாவச்சனம் பண்ணி பொங்கல் தோசையெல்லாம் வந்து செஞ்சுட்டு அவர் அங்கேருந்து பங்குனி உத்திரம் மண்டபத்துக்கு வருவார். இங்கே பங்குனி உத்திரம் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தோன்னா 10லேருந்து 11 மணிக்கு அப்புறம் கத்தியத்திரயம் கோஷ்டி ஆரம்பமாகும். இது வந்து 1000 வருஷத்துக்கு முந்தி கத்தியத்திரயம் இந்த இடத்துல உடையவர் வாசிச்சார் இல்லையா, அதையே இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராங்க. அதே போல் அந்த உற்சவத்தை இதனிடையில் வந்து உடையவர் சன்னதிலையும் கத்தியத்திரை சாற்று முறை ஆகும். அதுக்கப்புறம் கத்தியத்திரையை முடிஞ்சோடனே இங்கேருந்து சின்ன பெருமாள் மூலஸ்தானத்துக்கு கிளம்பிடுவார். இது வந்து திருமஞ்சனம் வந்து 18 முறை நடக்கும். 18 கைலி மாற்றி 18 முறை கைலி சாத்துவாங்க பெருமாளுக்கு. விடிய விடிய திருமஞ்சனம் நடக்கும். இது வந்து தொடர்ந்து முதல் நாள் காலையில் மட்டையடியிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் தேர் வரைக்கும் இருந்து சேவிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் மட்டையடியை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு தாயார் சன்னதிக்கு போய் சேர்த்தி சேவைக்காக நைட்டு போய் 10 மணி போல் உட்காந்து எல்லாரும் கத்தியத்திரையை முடிஞ்சு திருமஞ்சனம் முடிஞ்சு சில பேர் விடிய காலம்பரம் 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. முடிகிறவங்க விடிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. இது வந்து நிறைய விஷயங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா இந்த விடிய விடிய உட்காந்து இந்த திருமஞ்சனத்தை நம்ம சேவிச்சோம்னா பெருமாளும் தாயாரும் இவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதனால தம்பதிகளாக போய் இருந்து இந்த சேர்த்தி சேவையை சேவிக்கிறது வந்து ரொம்ப 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 விசேஷம். அதனால் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்து தம்பதிகளாக இருந்து சேவிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி சேர்த்தி சேவையை சேவிச்சோன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். எனக்கு சேர்த்தி சேவிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. இந்த சேர்த்தி சேவையை மட்டும் என்றைக்குமே நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப உயர்ந்த சேவை. இந்த சேர்த்தி உற்சவம் நடக்கிறதுக்காகவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் முதல் நாள் இந்த திருவிழா ஆரம்பித்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா சேனை முதலியாரெலாம் போய் திருவெல்லாம் நல்லா இருக்கான்னு போய் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீதியை சுற்றி வந்து கருடக்கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவர்களை எல்லாம் வரவழைக்கிறதுக்காக ஒரு பேரி தாளம்ன்ற விசேஷமான வாத்தியங்கள்லாம் வாசித்து தேவர்களையும் எல்லா தேவதைகளும் தம்பதி சமேதராக வரணும் இந்த திருவிழாவுக்கு அப்படின்னு பெருமாளே அழைப்பு விடுப்பாராம் இந்த திருவிழாவுக்கு. அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த திருவிழா முடிஞ்சு போகும்போது திருப்பி வழி அனுப்புறதுக்குன்னு ஒரு விசேஷமான வாத்தியங்கள் வாசித்து அவங்களெல்லாம் நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாராம் நம்ம பெருமாள். நம்ம லோக சேமத்துக்காக யாகம் பண்ணி எல்லாரும் பண்ணும்போது அதில் வந்து நாமளும் சந்தோஷமாக கலந்துக்கிட்டு நம்ம குடும்பங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓம் நமோ நாராயணா. ரங்கநாதா ரங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.